நண்பர்களே வணக்கம். நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு ஒரு சந்தேகம், தெரிஞ்சவங்க சொல்லலாம். இது எங்கள் கொல்லிக்கு போகிற வழி இது. இது ரெண்டுமே காவா தான். இது வந்து கவர்மெண்ட் காவா, இது பட்டா காவான்னு சொல்லுவாங்க. இது வந்து தாத்தா காலத்துலேருந்து இருக்குது இந்த வழி. இது கவர்மெண்ட் காவா, இது பிரச்சனை இல்லை. இதில் தான் பிரச்சனை இருக்குது. இது என்னன்னு சொல்கிறேன். இதுதான் நம்ம போகிற இடம். நம்ம கொல்லி இந்த வழியாக தான் போனோம், வேறு வழி இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள், டவுட் எதுனா இருந்தாக்கா, எது கரெக்டு தப்பு அப்படின்னு. இது பட்டா காவா சொன்ன முதல்லையே, அந்த பக்கம் கவர்மெண்ட் காவா போகிறது. முதல்ல இங்கே அந்த மாதிரி காவா ஃபுல்லாக மரமாக தான் இருந்துச்சு. இது ஒரு பக்கம் சில கைனிக்காரங்க போகிறாங்க, இங்கே ஃபுல்லாக மரமாக இருந்தது. இப்போ எல்லாம் இது மாதிரி கல் போட்டு ஜேசிபி போட்டு எல்லாத்தையும் இறுக்கினே வராங்க. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, வண்டி போகிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. இது பட்டா காவான்னு சொல்கிறதால சில பேர் வந்து வழி விட மாட்டுறாங்க. வழி விட இல்லை, நாங்கள் இவ்வளோ இடம் விட மாட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் காலங்காலமாக இதை விட்டால் வேறு வழி இல்லை. இப்போது கொஞ்சம் இப்போ வீடு பாருங்கள், இந்த பக்கமாக கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், அது இறுக்கமாக கட்டிடுறாங்க. இந்த பக்கம் வேலியும் இறுக்கின்னு வராங்க. இப்போ தான் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் முதல்ல வந்து மரமாக இருந்துச்சு, ஃபுல்லாக பெரிய காவா மாதிரி அழகாக இருந்துச்சு. அதை எடுத்துட்டாங்க. இது எங்கள் இடம், பட்டா இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி போட்டாங்க. இதை கம்மி பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ இந்த பக்கம் போக முடியல. இதுதான் இடம். வீடு கொஞ்சம் கிட்ட வந்துச்சிங்களா. இந்த பக்கம் வந்து கொஞ்சம் இங்கே பிரச்சனை. இப்போ இங்கே வந்து வழி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இடிக்குது, இங்கே டச் ஆனாலும் திட்டுறாங்க, இந்த பக்கம் டச் ஆனாலும் திட்டுறாங்க. இது நம்ம கொல்லி, நம்ம இங்கே தான். இது ஒருத்தர் இடம், இது தாண்ட தான் நம்ம கொல்லி. நம்ம இப்படி தான் வந்தாகணும். இது நம்ம வண்டி. இது நம்ம இடம் விட்டுருக்கோம் நல்லா ஃப்ரீயாக, நம்ம பிரச்சனை இல்லை. மாதிரிலாம் வச்சு நம்ம அது மாதிரி சொல்கிறதில்ல யாரையும். அப்படி வரும்னு சொல்லிட்டு நல்லா நீட்டாக நான் விட்ருப்பேன். இது நம்ம இடம் தான் மொத்தமே. இது என்னோடய இடத்துலையே நான் ஃபுல்லாக வழி விட்டுக்கிறேன். இப்போது பின்னாடி காமிச்ச இடம் வந்து இவங்களது பாதி, அவங்களது பாதி அப்படி வரும். இவங்களது இந்த பக்கம் முடிஞ்சிச்சு. இது நம்ம இடத்துலையே நான் அழகாக எல்லாேருக்கும் போகிற மாதிரி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு அந்த போகக்கூடாது சொல்கிற அளவுக்கு பிடிக்காது. யாரையும் அப்படி எல்லோரும் நல்லாகணும், நம்ம நல்லாகணும். இதுதான் நம்ம கொல்லிக்கு போகிற உள்ள வழி. இப்போ இதுதாங்க பிரச்சனை. இப்போது இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த இடத்துல இப்போ இறுக்கின்னு வர்றதால இது எப்படி வழி விட மாட்டேனா. இப்போ டிராக்டரு வண்டியில் வரலாம், இன்னும் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டாங்கன்னா டிராக்டர் வராது. இப்போ நம்ம விவசாயம் பண்ண முடியாது. எது வந்தாலும் கேட்டு வரணும். கேட்டு வரனாலும் அப்பவும் வழியை முடக்கிட்டாங்கன்னா சுத்தமாக வண்டி வராது. வண்டி வரலன்னா அவங்க பிளான் என்னன்னு எனக்கு தெரியல. அது இன்னும் ஒரே பிளான் தான். நம்ம அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வர முடியலனாக்கா நம்ம அப்படியே பண்ணாமல் விட்டு போயிடுவோம். விட்டு போயிட்டாக்கா அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எடுத்துக்கலாமோ, இல்லை விற்றுட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரியல. அப்படி தான் இருக்கணும், வேறு எதுவும் இல்லை. இதுக்கு என்ன வழி? இதுக்கு எதனா சொல்ல முடியுமா? என்ன தெரிஞ்சால் சொல்லுங்கள்.